வணக்கம் டிஎன்பிசி நண்பர்களே. இந்த வீடியோவில் தமிழ் மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு தரம், அதாவது 1 முதல் 10 வரை உள்ள புத்தகங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் பொது தமிழ் பகுதியில். ஒவ்வொரு வினாவையும் படிச்சுட்டு அதுக்கு சில வினாடிகள் டைம் உங்களுக்கு இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு நாங்கள் கொடுக்குற ஆன்சரும் உங்கள் ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பர்பஸ் தான். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல். விடை போகி. இரண்டாவது கேள்வி, பொருந்தா வினை மரபை கண்டறிக. விடை சி, முறுக்கு உண்டார். மூன்றாவது கேள்வி, எதிர்சொல் தருக. மேதை. விடை பேதை. நான்காவது கேள்வி, புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர் சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் மேலான. ஐந்தாவது கேள்வி, புத்துயிரூட்டி. இதை பிரித்து எழுதுக. ஆன்சர் புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி. அடுத்த கேள்வி, கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல். விடை நாலடியார். அடுத்த கேள்வி, பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால். பழமொழி 400 நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இதில் புகாவா என்பதன் பொருள். ஆன்சர் உணவு. அடுத்த கேள்வி, முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரை கண்டறிக. ஆன்சர் அறவுரை கோவை. அடுத்தது, பொம்மல் என்பதன் பொருள். பொம்மல் என்பதன் பொருள். ஆன்சர் சோறு. அடுத்து 10வது கேள்வி, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். ஆன்சர் தஞ்சை ஞானப்பிரகாசர். அடுத்த கேள்வி, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர். இது முதல்ல பெற்றவர் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஏ அப்துல் ரகுமான். அடுத்த கேள்வி, வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது. ஆன்சர் செவாலியர் விருது. அடுத்த கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். ஆன்சர் முடியரசன். அடுத்த கேள்வி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். ஆன்சர் சி வே ராமலிங்கனார். அடுத்த கேள்வி, சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் ஆகுபவே
இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் புறநானூறு. பொருந்தா சொல்லை கண்டறிக. விடை சி மணிப்பூர். அடுத்த கேள்வி, வெல்விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கான தமிழ் சொல்லை எழுதுக. ஆன்சர் பி சுழல் காற்று. அடுத்த கேள்வி, பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல. ஆன்சர் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. அடுத்த கேள்வி, மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது. கரெக்ட். எக்காலமிடும். அடுத்து 20வது கேள்வி, அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 4 கூற்றுகள் கொடுத்திருக்கிறாங்க. இதுல எந்தெந்த கூற்றுகள் சரி அப்படிங்கிறத நாம சொல்லணும். ஆன்சர் 1, 2 மற்றும் 4. அதாவது அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இது 3 சரியான வாக்கியங்கள். அடுத்து, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? ஆன்சர் ராமாவதாரம். நாம தான் கம்பராமாயணம் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் எழுதும் போது நூலுக்கு வைத்த பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? ஆன்சர் குகன். மையோ மரகதமோ, மறிக்கடலோ, மழைமுகிலோ, ஐயோ இவன்வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார்? ஆன்சர் கம்பர். அடுத்த கேள்வி, பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. கமலாலயம் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்பு. பி சா குப்புசாமி அவர்கள். சு சமுத்திரம், வாணிதாசன். கலைக்க முடியா ஒப்பனை, உனக்கு படிக்க தெரியாது காகித உறவு. ஆன்சர் டி ஆப்ஷன் 3, 1, 4, 2. கமலாலயம் உனக்கு படிக்க தெரியாது. அடுத்து பி சா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சு சமுத்திரம் காகித உறவு, வாணிதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. தேவதுந்துபி டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. கரெக்ட். ஆன்சர் தேவராட்டம். பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் ரா ஆ பத்மநாபன் அவர்கள். அடுத்த கேள்வி, தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? ஆன்சர் மு வரதராசனார் அவர்கள். மூவா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது, சென்றான் வேர் சொல் தருக.
கரெக்ட். செல் அப்படிங்கிறது தான் இந்த எல்லா வார்த்தைகளுக்கான வேர் சொல். அடுத்து இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல் தருக. கரெக்ட். இகழ் என்பதுதான் இந்த சொற்களுக்கான வேர் சொல். மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஆன்சர் மேலே. நா ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் கரெக்ட். நாவு, அதாவது நாக்கு. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அறை, அறை. முக்கால், மேளம், பாதி, அறைதல், ஒடித்தல், பறை, வீடு, ஒலித்தல். ஆன்சர் பாதி, அறைதல். அடுத்து குறுந்தொகையின் அடிவரையறை. பேர்லயே இருக்கு குறுந்தொகை. க்ளூ வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இருக்கிறதுலே குறைவு எதுவோ அதுதான் ஆன்சர். கரெக்ட். ஆன்சர் 4 முதல் 8 அடிகள். தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். பொருத்தமான அறிஞ்சோர் பொருள் கூறுக. ஆன்சர் பாசவர் வெற்றிலை விற்றோர். அதாவது வெற்றிலை விற்பவங்க பேர் பாசவர். இது 10வது புத்தகத்துல இருக்கு பாடப்பகுதியில. அடுத்து 36வது கேள்வி. பொன்னும் துகிரும் முத்தம் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் புறநானூறு. அடுத்த கேள்வி. கீழே காணப்பெறுபவனவற்றுள் பொருத்தம் இல்லாததை, அதாவது பொருந்தாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, பத்துப்பாட்டு. இதுல பொருந்தாதது ஆன்சர் பத்துப்பாட்டு. அடுத்தது திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஏ குமரில பட்டர். அடுத்த கேள்வி. சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையவனாக காண கிடைக்கின்றன. ஆன்சர் அளவுக்கு மீறிய உயரமும் அழகும். அடுத்த கேள்வி. பொறுத்துக. சிறுகதைகள், அதனுடைய ஆசிரியர்கள். உண்மை சுடும், கலைக்க முடியாத ஒப்பனைகள், பாலைப்புறா, இரவின் அறுவடை. இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் 3, 1, 4, 2. பெரும்பாலும் பொறுத்துகன்னும் போது இந்த நம்பர் தான் ஆன்சரா வருது. ஆன்சர் தெரியாதப்போ நீங்க இதையும் க்ளூவா வச்சுக்கலாம். 3, 1, 4, 2. இப்ப இதை வச்சு ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்டுக்கு உண்மை சுடும் ஜெயகாந்தன், கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன், பாலைப்புறா சு சமுத்திரம், இரவின் அறுவடை புவியரசு. அடுத்து பொறுத்துக. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர். இதற்கான ஆன்சர் 3, 4, 1, 2. சோ பொருட்பெயர் நாற்காலி புத்தகம், இடப்பெயர் வேலூர் நாமக்கல், காலப்பெயர் மாலை இரவு, சினைப்பெயர் முகம் கை.
42வது கேள்வி, தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. அதாவது ஆல்பாபெட் பிரகாரம் அடுக்க சொல்றாங்க. வார்த்தைகள் பாருங்க. திண்ணை, தங்கம், துணை, தாழ்பால், தீ, தீது. ஆன்சர் போலாங்களா? ஆன்சர் டி, தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது. அடுத்த கேள்வி, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு. இந்த வார்த்தைகளை அகரவரிசையில அடுக்க சொல்றாங்க. ஆன்சர் சி, உழவு, ஏர், மண், மாடு. அடுத்த கேள்வி, நட என்னும் வேர் சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் நடந்தான். அடுத்த கேள்வி, குறவஞ்சி என்பது ஆன்சர் சிற்றிலக்கியம். அடுத்த கேள்வி, தமிழ்விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன். ஆன்சர் மதுரை சொக்கநாதர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல். கரெக்ட், தேம்பாவணி. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார். ஆன்சர் ஏ, திருமங்கை ஆழ்வார். அடுத்த கேள்வி, தேம்பாவணியில் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் சூசை மாமுனிவர். 50வது கேள்வி, உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ் யாவை? பெருஞ்சித்திரனார் எழுதிய இதழ்கள் தெரியணும். ஆன்சர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. உவேசாவின் இயற்பெயர் வெங்கடரத்தினம், ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். ஆன்சர் 1 மற்றும் 2 சரி, 3வது வாக்கியம் தவறு. 52, சி வை தாமோதரனால் திராவிட சரஸ்வதி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பரிதிமாற் கலைஞர். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆன்சர் பி, பரிதிமாற் கலைஞர். தன்மணல் இச்சொல்லுக்கான இலக்கண குறிப்பு. கரெக்ட், தன்மை பிளஸ் மணல், சோ பண்பு பெயர். அடுத்து 55வது கேள்வி, பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். ஆன்சர் பார்க்கலாம். 3, 4, 2, 1. அடுத்த கேள்வி, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பண்பு பெயர்.
ஆன்சர் உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. கொடுத்திருக்க கலைந்த சொற்களை ஒரு தொடரா மாற்றுங்க. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. ஆப்ஷன்ஸ் இருக்கு. கரெக்ட். இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அடுத்த கேள்வி, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது? பாரதியார் எழுதின நூல்ல எந்த நூல் கேக்குறாங்க? ஆன்சர் பாஞ்சாலி சபதம். அடுத்த கேள்வி, அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர்? ஆன்சர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல்? ஆன்சர் பாஞ்சாலி சபதம். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் அண்ணாமலையார். ஆரப்பாளையம், ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள்? எந்த மன்னர்கள் ஊர் பெயர்களோட பாளையம் என்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்கன்னு கேக்குறாங்க. ஆன்சர் நாயக்கர்கள். 63வது கேள்வி, காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர்? ஆன்சர் தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? ரைட், வரி வடிவம். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் ஆகும். துரைமாணிக்கம் யாருடைய இயற்பெயர்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வி, எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இது எந்த வகையான வாக்கியம்? ஆன்சர் செய்தி தொடர். அடுத்த கேள்வி, எளிதில் பொருள் விளக்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. இதுல இருந்து ஒரு வினாவை செலக்ட் பண்ணுங்க. ஆன்சர் இயற் சொல் என்பது யாது? அடுத்து, தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. ஆன்சர் என்றும் இடும்பை தருவது எது? அடுத்த கேள்வி, கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு? ஆன்சர் எதிர்மறை வினையெச்சம். அடுத்து கடைசி மற்றும் 70வது கேள்வி, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர்? ஈஸியான கொஸ்டின். உங்க ஆன்சர் கரெக்ட். ஆன்சர் திருமூலர் அவர்கள். இந்த வீடியோல கொடுத்த 70 கேள்விகளும் அதற்கான பதில்களும் உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.